ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி எல்லோரும் படிச்சுட்ருக்கீங்க? தொடர்ந்து விடாமுயற்சியோட உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஏன்னா இந்த பீரியட், அதாவது இந்த எலெக்ஷன் பீரியடை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிறது, இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது எலெக்ஷன் வர்றதுனால நமக்கு இப்போதைக்கு எக்ஸாம் இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படித்தான் நிறைய பேர்த்தோட மென்டாலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் படிக்கிறீங்களோ அவங்க நீங்கள் இது மாதிரி எழுதியே வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த டாப்பர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் கண்டிப்பாக வரும். ஏன்னா பிஓக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கிறவங்களுடைய அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான மெட்டீரியல் சூஸ் பண்ணி படிக்கிறவங்களுடைய அது மாதிரி டெஸ்ட்டு போட்டு நம்ம இது மாதிரி நம்ம அதுக்குன்னு நம்ம உட்காந்து மெனக்கட்டு நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்து படிக்கிறவங்களுடைய அந்த அந்த நபர்களை நம்ம லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் நீங்கள் ஒரு ஆளாக வரணும் அப்படின்றது தான் நான் தொடர்ந்து நான் வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக என்னால் போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோவில் போகலாம். இப்போது நீங்கள் இந்த பிஓக்கு நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நான் பிஓக்கு இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே எழுதுனது கிடையாது. பிஓ ரிலேட்டடாக எனக்கு அந்த சிலபஸ் என்னன்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாதுப்பா, நான் இப்போ தான் பிஓ அதை பற்றி நான் கேள்விப்படுறேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ். இந்த சிலபஸ் மட்டும்தான் நமக்கு, அதாவது சிலபஸை தாண்டி நீங்கள் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. சிலபஸை விட்டு நீங்கள் சிலபஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டும் போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் போட்டோ இல்லை நோட்டில் எழுதியோ எப்படியோ உங்கள் கையில் சிலபஸ் இருக்கணும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து தான் நமக்கு என்ன நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஸ்கூல் புக் மட்டும் போதுமா இல்லை அதையும் தாண்டி நம்ம ஒரு டிகிரி லெவலில் படிக்கணுமா அப்படின்ற முடிவுக்கு நம்ம கொண்டு வர்றது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் தான் இந்த பிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு கதாநாயகன், ஒரு ஹீரோ. இதுதான் ஒரு ஹீரோ. ஏன்னா அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஏன்னா அவங்க டெட்டு படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த பிஓக்கு குவாலிஃபிகேஷன் பிஎட், யூஜி வித் பிஎடுங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்கூல் புக் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். ஏன்னா டெட்டுக்கு நம்ம அதாவது டெட்டு அப்படிங்கும்போது பேப்பர் 1 பேப்பர் 2 ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஸ்கூல் புக் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, அதை நான் படித்தா போதுமா அப்படின்றதுலாம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெட்டீரியல் நமக்கு எல்லாமே ஒரு டிகிரி லெவலில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளோட தவறு எல்லாமே அதுக்குண்டான கண்டென்ட்டை நம்ம தேடி படிக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு கொஸ்டின் பேப்பரை வாங்கணுன்னுமே நான் படித்ததெல்லாம் எதுவுமே வரலையே, இதெல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஓகேவா? அப்போது இதை நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருந்தாவே போதும். ஓகேவா? இதில் தான் நிறைய பேர் விட்டுறாங்க, கோட்டை விட்டுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் சப்ஜெக்ட். ஓகேவா? இப்போது நமக்கு இந்த பிஓவில் மெயின் பேப்பர் அது பார்த்திங்க அப்படின்னா 150 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னா யாரெல்லாம் ஒரு 100+ போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நமக்கு கன்ஃபார்மாக ஜாப் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் வச்சு நம்ம படிக்கணும். இப்போ இந்த 150ல் எதெல்லாம் படித்தா நமக்கு அதாவது அந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணலாம், நம்மளுடைய அந்த ஸ்கோரிங்க்கு எது கரெக்டாக இருக்கும், அதாவது அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும். அது பார்த்திங்கன்னா சைக்காலஜி. ஓகேவா? என்னுடைய டெஸ்ட்டும் அதை நோக்கி தான் இருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து சைக்காலஜியில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 30 + 1 கொஸ்டின், அது 31 கொஸ்டின் பக்கம் கேட்பாங்க. அதுக்கு அடுத்த 2வது வெயிட்டேஜ் வந்து சயின்ஸ். இதில் வந்து எவ்வளோ கேட்பாங்கன்னா 20 இல்லைனா ஒரு 22 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா, 20 இல்லைனா 22 கொஸ்டின் கேட்பாங்க. அப்போது நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. மேக்ஸில் வந்து அதே மாதிரி தான் 20 இல்லைனா ஒரு 20 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. 20 இல்லைனா ஒரு 21. ஏன்னா ஜிகே பார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 கொஸ்டின் பக்கம் மேக்ஸ் வந்து கேட்டுறாங்க. அப்போ 20 இல்லைனா ஒரு 21 கொஸ்டின், 20ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 30, இது வந்து ஒரு 20, இது வேணாம், இதை மட்டுமே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 30, 20, 50, 50 ரெண்டும் 70. அப்போ 70 கொஸ்டின் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்துடுது. ஓகேவா, அப்போது நமக்கு வந்து இதில் 150, அதில் வந்து ஒரு 70 அப்படின்றது 70 to 75 அப்படின்றது வந்து 70 to 75 கொஸ்டின் அப்படின்றது வந்து ஒரு 50% ஆஃப் சிலபஸ் வந்து 50% ஆஃப் ஸ்கோரிங் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் என்னுடைய டெஸ்ட் பேட்சும் அதே மாதிரி தான் நான் வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நமக்கு வந்து சிலபஸ் வந்து எப்படின்னா யூனிட் 1 தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்மளும் தமிழ்லேருந்து படிக்கணுமா அப்படின்லாம் நீங்கள் அந்த மாதிரி வந்து போகக்கூடாது. ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சிலபஸே வந்து ரொம்ப வாஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இல்லைன்னா மறுக்கவே முடியாது. இருந்தாலும் கூட அதில் ஸ்மார்ட் ஒர்க் எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணி நம்மளுடைய ஸ்கோரிங்கை வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி தான் என்னுடைய டெஸ்ட்டு வந்து 1லேருந்து 10 டெஸ்ட் வரைக்கும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்தே நமக்கு வந்து சைக்காலஜி, சயின்ஸ் அண்டு மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்டுமே கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, அப்புறம் பின்னாடி வர சப்ஜெக்ட்லாம் அப்படியே அடுத்தடுத்து கொண்டுட்டு போயிடலாம். ஓகேங்களா, அதான் வந்து நமக்கு வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து படிக்கும்போது சில பேர் வந்து நீங்கள் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மேஜராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸாக இருக்கும். ஏன்னா நான் நிறைய டெஸ்ட் பேட்சில் நம்ம டெஸ்ட் குரூப்பில் நிறைய குரூப் நமக்கு போயிட்டுருக்கு, ஒரு 5-6 குரூப் பக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து மேக்ஸ் மேஜர் எடுத்து படித்தவங்களே வந்து சில கொஸ்டின்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து டவுட் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மேக்ஸ் மேஜர் படிக்கிறவங்களே வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு மேக்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை விட என்னை பொறுத்தவரை அதை விட ஈஸியான சப்ஜெக்ட்டும் மேக்ஸ் தான், கஷ்டமான சப்ஜெக்ட்டும் மேக்ஸ் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுவாக தான் நம்ம புரிஞ்சுக்கிற அந்த ஒரு வேலை தான்ப்பா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரிச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தன் சப்ஜெக்ட் என்ன, வீக்கன் சப்ஜெக்ட் என்னன்னு பிரிச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட மேஜராக தான் இருக்கும். நீங்கள் தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா தமிழ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் வந்து தமிழ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த சிலபஸில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் சப்ஜெக்ட்னு போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதேமாரி வீக் சப்ஜெக்ட், எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கண்டம், கொஞ்சம் எனக்கு பயம் அப்படின்ற சப்ஜெக்ட்லாம் தனியாக வந்து பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ ஸ்கோரிங் வருது, இதுக்கு எவ்வளோ ஸ்கோரிங் வருது, இது வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். ஓகேங்களா, அந்த மாதிரி பிரித்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து இப்போது நான் வந்து தமிழில் நல்லா வந்து நான் தமிழ் வந்து எனக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நீங்கள் தமிழுக்கு வந்து கொஞ்சம் குறைவான நேரம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட், அதாவது மேக்ஸு, இங்கிலீஷு இது மாதிரி உள்ள சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ், கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான்ப்பா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக நம்மளால் வந்து ஒரு குட் ஸ்கோர் வாங்கி ஒரு 100+லாம் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக ஜாப். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 33 போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருந்தாங்க 2023. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 போட்டவங்களுக்குலாம் வந்து 95+ போட்டவங்களுக்குலாம் ஜாப் வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து 51+ சொல்லியிருக்காங்க. அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு
100 அப்படின்னால நம்மளை வந்து டாப்பருக்குள்ளே வந்துடலாம். இந்த கம்யூனிட்டியை பற்றி நான் பேசவே இல்லை, டாப்பருக்குள்ளே நம்ம வந்து வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சிலபஸை பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேங்களா? சிலபஸை பார்த்து நீங்கள் வந்து பயப்படாமல் என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து அனாலிட்டிக்கல் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கொண்டு போங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பிக்கையோட படிங்க. சொல்கிறத கொஞ்சம் இப்போ நான் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து நான் கொடுக்கும்போது அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.